நம்ம எல்லாருக்குமே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா இப்போ இருக்கிற இந்த வேகமான குழப்பமான உலகத்துல நமக்கு வழிகாட்டுறது எது? சில சமயம் ரொம்ப ஆழமான பதில்கள், ரொம்ப எளிமையான உரையாடல்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். வாங்க, பழங்கால ஞானம் எப்படி நமக்கு ஒரு திசை காட்டியா இருக்க முடியும்னு பார்க்கலாம். இந்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெற்றி, செல்வம், வலிமை, மரியாதை, இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம நினைக்கிறோம். வாங்க, ஒரு பழங்கால உரையாடல் மூலமா இந்த கேள்விகளுக்கான காலத்தால் அழியாத பதில்களை தேடலாம். நம்ம தேடலுக்கான பதில் ஒரு ரொம்ப சிம்பிளான உரையாடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அறிவை தேடி வந்த ஒரு மனிதர், இன்னொரு பக்கம் ஞானத்தோட ஊற்றா இருந்த ஒருவர். இவங்களுக்குள்ள நடந்த இந்த உரையாடல்ல இருக்கிற கேள்விகளும் பதில்களும் பல 100 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. இந்த பயணம் வெளி எங்கேயும் இல்ல, நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. வலிமை, செல்வம், மரியாதை, இத பத்தி எல்லாம் நம்ம வச்சிருக்கிற எண்ணங்களை இந்த ஞானம் எப்படி கேள்வி கேக்குதுன்னு பார்க்கலாமா? முதல் படி நம்மள நாமே புரிஞ்சுக்கிட்ட ஆளுமை செய்யறதுதான். செல்வம்னா என்ன? நிறைய காசு, பொருள் சேர்க்கறதா? ஆனா இந்த பழங்கால ஞானம் இது அப்படி தலைகீழா மாத்துது பாருங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல திருப்தியா இருக்கிறது தான் உண்மையான செல்வம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? செல்வம் பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. அடுத்தது வலிமை. நாம நினைக்கிற மாதிரி கட்டுமஸ்தான உடம்புதான் உண்மையான வலிமையா? இல்ல. ஒரு உயர்ந்த சக்தி மேல நம்பிக்கை வச்சு அதிலிருந்து வர மன உறுதிதான் உண்மையான வலிமை. அது நம்ம அகங்காரத்திலிருந்து வர்றதில்ல, அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து பிறக்குது. அறிவோட உச்சம்னா என்ன? நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறதா? இல்ல, அது ஒரு ஆழமான பொறுப்புணர்வு. நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நாம பதில் சொல்லியாகணும்னு இருக்கிற அந்த உணர்வு தான் உண்மையான ஞானம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனமாற்றம். உண்மையான மரியாதை எதுல இருந்து வருது? மத்தவங்க நம்மள புகழ்றதுலையா? இல்ல, அது நம்மளோட உள் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் காப்பாத்துறதுல இருந்து வருது. நம்ம கஷ்டங்களை பத்தி மத்தவங்க கிட்ட போய் புலம்பாம இருக்கிறது கூட ஒரு விதத்துல மரியாதைக்குரிய செயல்தான். சரி, இப்போ நம்ம உள்ள இருந்து வெளியே வருவோம். நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றங்கள் எல்லாம் மத்தவங்கள நம்ம நடத்துற விதத்துல எப்படி வெளிப்படுது? அதுதான் நம்ம குணத்தோட உண்மையான அளவுகோல். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீதிய பத்தினது. வெறும் சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்றது மட்டும் நீதி இல்ல. அப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன? பாத்தீங்களா, எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பதில். இதுதான் நீதியோட பொன்விதி. இத மட்டும் நாம எல்லாரும் பின்பற்றினா உலகத்துல அநீதிக்கு இடமே இருக்காது. இந்த ஒரு வரி ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி மாதிரி. அடுத்ததா கேட்கப்படுற கேள்வி, மனுஷங்கள்ல யாரு சிறந்தவங்க அப்படிங்கிறது தான். ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்கோட வரையறை என்ன? படிப்பா, பதவியா, சொத்தா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு பதில் இதுல அடங்கியிருக்கு: சேவை. ஆமாங்க, மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுதான் ஒருத்தரை சிறந்த மனிதரா மாத்துது. அவ்வளவுதான் விஷயம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? நம்ம செயல்களோட விளைவுகள்ல இருந்து நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? நாம செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப கிடைக்கும். எப்படி? மத்தவங்களோட தப்புகளை நாம மறைச்சா அதுவே நமக்கான பாதுகாப்பா அமையும். இரக்கமும் பெருந்தன்மையும் எவ்வளவு முக்கியம்னு இது ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. சரி, இப்போ இந்த உரையாடலோட கடைசி அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எது நிலையான நல்லது, எது கெட்டது அப்படிங்கறத பத்தி தான் இது. எது நம்மள உயர்த்துது, எது நம்மள தாழ்த்துது? சிறந்த செயல்கள்னா என்ன? நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்களா? இல்லவே இல்ல. அது ரொம்ப அமைதியான நிலையான குணங்கள். அதாவது மென்மையான நடத்தை, அடக்கம், அப்புறம் பொறுமை. இந்த 3 தான் ஒருத்தரோட குணத்தை உண்மையிலேயே உயர்த்துது. நல்ல குணங்களுக்கு ஆப்போசிட்டா சமுதாயத்தோட நல்லிணக்கத்தையே கெடுக்கிற தீய குணங்கள் எதுன்னு பாருங்க. முன்கோபம் உறவுகளை உடைக்குது, கஞ்சத்தனம் இதயத்தை கல்லாக்கிடுது. இந்த 2ம் தான் ரொம்ப மோசமான தீமைகளா சொல்லப்படுது. நாம செய்யற பாவங்கள்ல இருந்து நம்மள எது காப்பாத்தும்? 3 விஷயங்கள் சொல்லப்படுது. 1, நாம செஞ்ச தப்புக்காக வருந்தி வர்ற கண்ணீர். 2வது, நான் என்ற அகந்தைய அழிக்கிற பணிவு. 3வது, வாழ்க்கையோட அருமையை நமக்கு புரிய வைக்கிற நோய். இது 3ம் நம்மள தூய்மைப்படுத்த உதவுது. இதுதான் இந்த முழு உரையாடலோட கிளைமேக்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதில். வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி போறதுக்கு உதவுற ஒரே கருவி பொறுமைதான். இந்த ஒரு குணம் எவ்வளோ பெரிய நெருப்பையும் அணைக்கிற சக்தி கொண்டது.
அப்போ இந்த பழங்கால பதில்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு ஒரு கச்சிதமான வழிகாட்டியா எப்படி அமையுதுன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. இந்த மொத்த உரையாடலையும் நாம 3 ஸ்டெப்ல சுருக்கிடலாம். முதல்ல நம்மள நாமே ஆளுமை செய்யணும், அப்புறம் நம்ம நடத்தைய சரி செய்யணும், கடைசியா எது உயர்ந்த நன்மையோ அதை தேடி போகணும். இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கான சிம்பிளான பாதை. கடைசியா நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்றுதான். உண்மையான சிறப்புங்கிறது நம்ம கிட்ட என்ன இருக்கிறதுல இல்ல, நாம யாரு எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இப்போ இந்த ஞான தேடலை நீங்க உங்க கையில எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைய பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியும்னா அந்த கேள்வி என்னவா இருக்கும்? உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய அந்த ஒரு கேள்வி எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.